கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாரா? கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். இந்த வேளையில் வேதத்தில் போ என்று சொன்ன சந்தர்ப்பம் எல்லாரும் சொல்கிறான் போவா போவான்வாங்க, அது வேற. வேதத்தில் சொல்லப்படுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேதத்தில் போன்னு சொன்னது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். 1 சாமுவேல் 1:17 அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேல் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றார். இதில் அன்னாள் என்று ஒரு சகோதரி இருந்தாங்க. இந்த சகோதரிக்கு பிள்ளைங்களே இல்லை. அவள் கர்ப்பம் அடைக்கப்பட்டிருக்கு. கத்தரை அடைச்சிட்டார் வசனம் சொல்லுது. அவளுக்கு ஒரு சக்களி இந்த அவள் பேர் பெண்ணினா. அவள் என்ன பண்ணுவான்னா, அவளுக்கு பிள்ளைங்க இருந்துச்சு. அதனால் வேண்டி அன்னாளில் ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டான். உன் பிள்ளை இல்லை அப்படி இப்படின்னு கேவலமாக பேசுறது, அந்த மாதிரி பண்ணான். ஆனால் இந்த அன்னாள் மட்டும் கூட திரும்பி திரும்பி எதுவும் பேசுனதே கிடையாது. எவ்வளோ சண்டை போட்டாலும் அவள் நல்ல ஒரு சகோதரி. ஆனால் அழுது பார்த்தா, அப்பா கணவர்கிட்ட சொன்னா, எவ்வளோ சொன்னா பிள்ளையே பிறக்கலை. வசனம் சொல்லிட்டு கத்தரே அந்த கர்ப்பத்தை அடைத்து வச்சுருந்தாங்க. இப்படி இருந்த நாட்களில் என்ன நடந்துச்சு சொன்னால், இந்த அன்னாள் பார்த்தா இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, மனுஷர்கிட்ட சொல்லி கணவர்கிட்டையும் சொல்லி அழுதா கணவர் ஒன்றும் பண்ண முடியல, நான் தேவனா நான் என்ன பண்ணுறதுன்ட்டார். அப்போ என்ன நடந்துச்சுன்னா, இந்த அம்மா அன்னாள் தேவாலயத்துக்குள்ளே போய் என்ன செய்தா, குசியாமலும் குடியாமலும் இருந்து என்ன பண்ணா, கத்தட்ட நல்ல முழங்கால் படிட்டு வெகு நேரம் ஜெபம் பண்ணுறான். வெகு நேரம் பண்ணுறான். வாய்தான் செயல், ஒன்றுமே இந்த வார்த்தையும் யாருக்கும் ஒன்றுமே கேட்கல. அந்த மாதிரி இருந்த சூழ்நிலையில் என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், இந்தம்மா அழுது ரொம்ப நேரம் வாய் திறந்து பேசுனா என்ன ஜெபம் பண்ணிப்பான்னு அந்த இருந்த ஏலி தாத்தாவுக்கு தெரிஞ்சிருக்கோம். வாய் திறந்து ஜெபம் பண்ணல, வாய்ஸ் அதிகமாக்கி சத்தமாகவும் பண்ணுறா. அதிக நேரம் பண்ணுறா, அழுகுறாலாம் சொல்லிட்டு யோசித்து பார்த்ததும் உடனே அந்த மாதிரி நிலைமை இருக்கும்போது அந்த ஏலி தாத்தாங்க பூஜாரி மாதிரி அவர், என்னம்மா நீ குடிச்சிட்டு வந்துட்டியா, என்ன இப்படி வந்து அழுகுற, என்ன விஷயம் சொல்லி கேட்குறாரு அந்த ஏலி தாத்தா. கேட்டப்போ அவன் என்ன சொல்கிறா, இன்னொரு வார்த்தைன்னு சொல்கிறாரு. அவர் என்னன்னா, என்ன குடிச்சிட்டு வந்துருக்கிறியா, நீ இப்படி பண்ணுறியே, என்ன பண்ணுறீன்னு சொன்னால், ஐயோ நான் வந்து குடிச்சிட்டு வரல. அந்த ஸ்திரீ அண்ணாள் வந்து அவர்கிட்ட ஏலி தாத்தாக்கிட்ட சொல்லுதா, ஐயா நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, நான் வந்து குடிச்சிட்டெல்லாம் வரல, என் துக்கத்தெல்லாம் ஆண்டவர்கிட்ட பாத்தில் ஊற்றிருக்கிறேன்னு சொன்னால் அப்போ அவர் சொல்லிட்டு அவர் என்ன சொன்னார், அப்போ தான் சொல்கிறார், ஏலி சமாதானத்தோட போ, இஸ்ரவேல் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றார். அவர் சொன்னதும் அவர் விசுவாசத்தோட அப்புறம் போயிட்டா. அதுவரெல்லாம் அழுது இருந்துவா. அப்போது அழுவே இல்லை. ஏன்னா தேவன மனுஷன் போன்னு சொல்லிட்டாரு. நீ என்ன விண்ணப்பத்தை கேட்டியோ அது படி நடக்கும்னு சொன்னார். அது விசுவாசத்தோடு அவள் போனப்போ என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், போன பிறகு அவள் கர்ப்பமாயிட்டான். அத்தனை வருஷம் கர்ப்பமாயிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணார்னா, ஆண் பிள்ளைய கத்தை பெற்றெடுத்தான். சரி, கத்தத்தை கேட்டதுனால அந்த பிள்ளைக்கு என்னன்னு வச்சா, சாமுவேல் பேர் வச்சான். அப்போது சாமுவேல் பேர் வச்சது மட்டும் இல்லை, எவ்வளோ அழகில் துக்கத்தில் இருந்தால், கண்ணீரில் இருந்தால், அந்த பெனினாவுடைய டார்ச்சரை ஒன்றும் பொறுத்த முடியாத சூழ்நிலை இருந்தா. ஆனாலும் கத்தரெடுத்து வந்து தன்னுடைய துக்கத்தை, கண்ணீரை, கவலையை ஊற்றின போது கத்தர் அந்த ஏலி மூலமாக இவன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது, நீ போன்னு சொன்னார். போன பிறகு அதே மாதிரி கர்ப்பமாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அந்த பிள்ளைக்கு வந்து நான் கத்தற்ற கேட்டு பெற்றுக்கொண்டேன்னு சொல்லி சாமுவேல் பேர் வச்சார். இந்த சாமுவேல் சாதாரண நாளில் ஒரு தீர்க்கதரிசி ஆகிட்டார். தீர்க்கதரிசிகளை என்னன்னு சொன்னால், ஒரு தீர்க்கதரிசி, ஒரு ஜட்ஜி, நியாயாதிபதி, அது மட்டும் இல்லை, இந்த தான் முதல் பெயர்சிவா வரலையும் ரொம்ப ஒரு புகழ்பெற்ற ஒருத்தர் ஆசாரியனா கத்தர் அவர் வைத்து பயன்படுத்தினார். அப்போது இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை, போய் இனி பாவம் செய்யாதே. இது வந்து
இயேசு உலகத்தில் சுற்றி திரிந்த நாட்களில் என்ன பண்ணாங்க, இவர் மேலே இயேசு மேலே ஏதாவது ஒரு குற்றம் கண்டுபிடிக்கணுன்றதுக்காக வேண்டி வேசித்தனத்தினால கையும் மெய்யுமா பிடிக்கப்பட்ட ஒரு உபச்சார ஸ்திரியை கொண்டாந்து நிறுத்திட்டாங்க இயேசு கிட்ட. பார், வசனம் சொல்லுது, இந்த மாதிரி வேசித்தனம் உபச்சாரம் பண்ணால் கல் எறிஞ்சு கொல்ல சொல்லியிருக்குது இல்லையா? இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க சொல்லுங்கள்? கல் போட்டுட்டா, கல் எரிஞ்சிட்டான்னு ரெடியாக்குறாங்க. அப்போ அவர் ஒன்றும் பேசலை, தலை குஞ்சு என்ன பண்ணாருக்கு, வரனால தரையில் ஏதோ எழுதுறாரு. என்ன எழுதுனான்னு ஒன்றும் பைபிளில் கொடுக்கல. அப்படி எழுதும் போது எழுதின பிறகு என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், அதுக்கப்புறம் எழுதினாரு. எழுதிட்டு நிமிந்து பார்க்குறாரு. பார்த்தா எல்லாம் ரெடியாக கல்லுங்களை வச்சுருக்கிறாங்க அந்த பொண்ணை அப்போ சாவடிக்கிறதுக்கு. உடனே ஒரு வார்த்தை சொன்னார், நீங்கள் பாவம் செய்யாதவங்க இருந்தால் முதல்ல கல்லை போடுங்க அந்த மேலே. பாருங்க, அவர் வார்த்தையில் ஒரு பெரிய வல்லமை. சொன்னால் என்ன நடந்துச்சுன்னா, யாரும் கல்லே போடல, அவங்கவுங்க மனசாட்சியெல்லாம் குத்தப்பட்டாங்க. ஐயோ நான் இந்த பாவம் செய்யுங்க, ஐயோ நான் இந்த பாவம் செய்ய, ஒவ்வொருத்தரும் மனசாட்சியெல்லாம் குத்தப்பட்டு இந்த கல்லை அவன் மேலே போடல, கீழே போட்டு எல்லாம் ஓட்டாங்க. ஒருத்தரோட நிற்கல. இந்த பெண் மட்டும் இருந்தா. அப்போ இயேசு கேட்டார், என்னம்மா எங்கே யாரும் இல்லையா அவன் மேலே குற்றச்சாட்டுன்னு? யாரும் இல்லை. சரி, நானும் ஒன்று குற்றச்சாட்டில், ஆனால் நீ இப்போ இனி பாவம் செய்யாதேன்னு சொன்னார். பாருங்க, இதுதான் அவருடைய அன்பு, வெளியேற்பட்ட அன்பு. நீ எப்பேற்பட்ட பாவத்தில் இருந்தாலும் சரி, நீ இயேசுக்கிட்ட வா. இயேசுக்கிட்ட வரும் பொழுது உலகமே உன்னை பாவி பாவின்னு குற்றம் கண்டுபிடிச்சாலும் இயேசுக்கிட்ட வந்தால் உன் பாவத்தை அவர் மன்னிப்பார். மன்னித்து பாருங்க, எல்லாரும் கலக்கீழே போட்டு ஓட்டாங்க. இதில் நமக்கு என்ன தெரிஞ்சுனாக்கா, உலகமெல்லாம் நீ பாவின்னு சொல்லி ஆக்கினிக்குள்ளா தீர்த்தாலும் நீ இயேசுக்கிட்ட வரும்போது உலகத்தாரை போல அவர் ஆக்கினிக்குள்ளா தீர்க்க மாட்டார். உன் பாவத்தை மன்னிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறார். அதனால் நம்ம இயேசுக்கிட்ட வரும்போது இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். மனுஷர் கூட மன்னிக்க மாட்டாங்க, அதிகாரிங்க மன்னிக்க மாட்டாங்க, உலகத்தாரும் பாவத்தை மன்னிக்காதிருக்கலாம். ஆனால் இயேசுக்கிட்ட நீ வரும்போது உன் பாவத்தை மன்னிப்பாரு. ஆனால் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நான் மன்னிச்சிட்டேன், நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதேனார். நீ போ, உன் பாவத்தை எல்லாம் மன்னிச்சிட்டேன், எல்லாமே எடுத்துட்டேன், அதனால் நீ என்ன பண்ணு, போ, இனி மட்டும் பாவம் செய்யாதேன்னு சொன்னார். இப்போ இயேசுக்கிட்ட வந்தால் உன் பாவத்தை மன்னிப்பார். பாவத்தை மன்னிக்கிறது மட்டும் இல்லை, அவர் ஒரு கண்டிஷனும் வைக்கிறார். என்னன்னா, நான் உன் பாவத்தை மன்னிச்சிட்டேன், ஆனால் நீ என்ன செய்யணும்னா இனி பாவம் செய்யக்கூடாது. இப்போ அவர் பாவத்தை பார்க்க மாட்டாது சுத்த கண்ணன். அதனால தான் அவர் அப்படி சொல்லியிருக்கார். நியாயாதிபதிகள் 6:14 என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்பினவன் நான் அல்லவா என்றார். இங்கே கிதியோன்ற ஒரு தேவனுடைய மனுஷன், அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஜனங்க பயங்கரமாக அந்த மீதியான ஜனங்க அப்படியே அடிமைப்படுத்தி எல்லாத்தையும் பிடிங்கிட்டு போகிற வேலையே இருந்தாங்க மொத்தத்தையும். அதனால் அவங்க கதிரெல்லாம் அறுத்தா கூட தாராளமாக ஒரு இடத்துல வச்சு கதிரெல்லாம் தட்டி எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க அப்படியே அவகரிச்சுடுவாங்க. அந்த மீதியானுடைய கையிலேருந்து எடுத்து பிடிங்கி கொடுக்கணும், அந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு யோசித்தார். அங்கே ஒரு தூதன் அனுப்பிச்சார். அந்த தூதன் வந்தார். தூதன் வந்தால் என்ன ஆச்சுன்னா, நீ இருக்கிற பலத்தோடு நீ போப்பா, நீ போ, நான் இருக்கிறேன்றார். ஐயோ, நீங்கள் இருந்தாக்கா என்னத்துக்கு எங்களுக்கு இப்படியெல்லாம் நடக்குது? நீ இல்லை, நீ என்ன பண்ணாக்கா, உனக்கு இருக்கிற பலத்தோடு நீ போ, நீ இஸ்ரவேல் மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. நீ என்னால் முடியாது, நான் என்ன பண்ண, அப்படியெல்லாம் சொல்லாத. உன்னை அனுப்புறது நான்.
நான் உனக்கு போன்னு சொன்னா நீ போற காரியம் சக்சஸ்ஃபுல். எல்லா யுத்தத்திலும் உனக்கு ஜெயம் வரும். ஏன்னா நான் அனுப்புகிறது நீ தான், நான் தான் உன்னை அனுப்புகிறது நான் தான். தைரியமா போன்னு சொல்றாரு ஆண்டவர். இப்போ அவருடைய வார்த்தையில் அவ்வளோ வல்லமை இருக்குது. எப்பேற்பட்ட யுத்தமானாலும் யாரும் ஒன்றும் செய்ய முடியாத சூழ்நிலை இருந்தாலும் அவரால் அதை செய்ய முடியும். அடுத்தது 1 சாமுவேல் 17:37 பயங்கரமான வெயிட்டு பயங்கரமான உருவம் கொண்டவர். அவனை பார்த்தாலே யாரும் கிட்ட வர முடியாது. அப்போது அது பெலிஸ்தர் இஸ்ரவேலை ஆண்டு கொண்டு இருந்தாங்க. அதனால் இவன் வந்து இவனை ஒரு ஆள் நிற்க வச்சுருவாங்க. அவன் பேர் கோலியாத். அவன் ஒரு ஆளை நிற்க வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, யாருன்னா ஒரு ஆள் அனுப்புங்க, அவங்ககிட்ட யுத்தம் பண்ணிட்டோம், நீ ஜெயிச்சாக்கா சரி, இல்லைன்னா உங்களை எல்லாரும் அடிமை பிடிச்சின்னு போயிடுவேன்ட்டான். இப்போ ஜனங்கள்லாம் பயந்து நிற்கிறாங்க. யுத்தத்துக்கு போய் நம்ம தோத்துட்டா என்ன பண்ணுறது, எனக்கு பயந்து நிற்கிறாங்க. அப்படி நிற்கும் போது இந்த தாவீதுன்ற சின்ன பையன், அவன் அவங்க அண்ணன்மாரெல்லாம் மிலிட்ரியில் இருக்கிறாங்க. அந்த அண்ணன்மார்களுக்கு என்ன சாப்பிட்டாங்களோ சாப்பிடலையோ என்ன எடுத்துன்னு குடிச்சிட்டோ அவங்க அப்பா அனுப்பிச்சி வைக்கிறாரு. உடனடியாக கீழ்ப்படிஞ்சு என்ன பண்ணான், அந்த அவன் கொடுத்து அனுப்பிச்சு பால் கட்டி பலதெல்லாம் குழந்தை கொடுத்துட்டு வந்து பார்த்தா ஜனங்க நிற்கிறாங்க. ஒரு பக்கம் கோலியாத்து நிற்கிறான் திடகாத்தமா, இன்னொரு பக்கம் இஸ்ரவேல் ஜனம் பயந்து ஓடுறாங்க. அப்படியே இந்த மாதிரி ஒரு 40 நாள் அவன் நிற்கிறது, இவங்க பயந்து ஓடுறது. அவனை பார்த்தாலே பயமாகுது. அவங்ககிட்ட நம்ம யுத்தம் பண்ணவே முடியாது, ஜெயிக்கவே முடியாதுன்ற தீர்மானத்துக்கு வந்துட்டாங்க. ஆனால் இவன் வந்து கேட்டான், யார் ஜெயிக்கிறவங்களுக்கு என்ன செய்வார் ராஜான்னு. ராஜா என்ன செய்வார், ராஜா என்ன செய்வார், அதுவா ராஜாவோட மகளையே வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாரு. நான் இவனுக்கு ஒரு ஆசை, ராஜாவுக்கு மருமகன் நான் ஆகணும். ஆனால் ராஜாவுக்கு மருமகன் அவன் ஆசைப்பட்டான். ஆனால் என்ன நடந்துச்சு சொன்னால், என் உடனே என்ன பண்ண, நான் போகிறேன், நீங்கள்லாம் பயந்து வரீங்க, நான் போய் யுத்தம் பண்ணுறேன் ராஜாவுக்கு சொன்னான். ராஜா சொன்னான், இல்லைப்பா நீ சின்ன பையனாகிற, நீ எப்படி யுத்தம் பண்ணுவேன்னு சொன்னாக்கா, இந்த ஷூவை போட்டுக்கோ, கவசத்தை போட்டுக்கோ, எல்லாம் போட்டுன்னு போனால் அவன் போட்டு ட்ரை பண்ணி பார்த்தா ஒன்றும் தூக்கினா சம்மந்தம் நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டான். அப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லி நீங்கள் பேசிக்கும் போது இவன் சொல்கிறான் ராஜா கிட்ட, நான் ஒரு முறை காட்டில் வந்து ஒரு கரடியை கொண்டுட்டேன் கர்த்தருடைய நாமத்தில். அடுத்தது வந்து ஒரு சிங்கத்தை என்ன பண்ணிட்டேன், கொண்டுட்டேன். இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் ஏமாத்திரம்னு சொன்னார். அப்போ தான் இந்த சவுல் ராஜா சொல்கிறாரு பாருங்க, 17:37 1 சாமுவேல். பின்னும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனை கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னோட கூட இருப்பாராக என்றான். அப்போ கர்த்தர் சொல்றாரு, நீ வந்து என்ன பண்ண, இங்க கர்த்தர் சொல்ல, இந்த ராஜா சொல்றான், யாரு, சவுல், என்னன்னா நீ போப்பா, இவ்வளோ சாட்சி சொல்லிட்டல, நீ போ, கர்த்தர் உன்னோட இருப்பார் போன்னு சொல்றாரு. அப்படியே போனா அவ்வளோ பெரிய மனுஷன்கிட்ட யுத்தம் பண்ணான். எப்படி யுத்தம் பண்ணானா, ஒன்றும் ஈட்டியோட பட்டயத்தோடலாம் போல, 5 கூழாங்கல் எடுத்துன்னு போனான். நீ நிந்திக்கிற அந்த சேனைகள் கர்த்தர் நாமத்தில் வர்றேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணான், ஒரே ஒரு கூழாங்கல் எடுத்து அடுப்பில் வச்சு இழுத்து அடித்தான். அடித்தப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நெத்தியில் போய் கவசம் ஃபுல்லாக இரும்பு கவசம், அது ஒரு இடத்துல கொஞ்சம் கேப் அதில் போய் விழுந்துச்சு, பொருத்தி போச்சு. உடனே அப்பயே விழுந்துட்டாங்க. உடனே இவன்கிட்ட ஈட்டியும் இல்லை, பட்டயம் இல்லை, கத்தி ஒன்று நேர கடற்கன்னு அவன் மேலே ஏறினான். அவன் பட்டயத்தை உருவினா, அவன் தலையை வெட்டான், தலையை தூக்கின்னு வந்தான். ஒரு பெரிய மகத்துவமான ஒரு ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்தார். இது காரணம் என்னன்னு சொன்னால், அவனுக்கு கர்த்தர் மேல் இருந்த விசுவாசம். பட்டயத்தினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல, ஈட்டினால் ரட்சிக்கிறவர் அல்ல. நான் பட்டயத்தோடு ஈட்டியோடு உங்ககிட்ட வரல, நான் அந்த சேனைகள் இஸ்ரவேலின் சேனைகளுடைய அந்த கர்த்தருடைய நாமத்தில் வரேன்னு சொல்லி விசுவாசம் போன கர்த்தரோட வெற்றியை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். அடுத்தபடியா 5ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம், இது இயேசு சொல்ற வார்த்தை. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போகும். என்ன சொல்றாருன்னா, எல்லாம் ஜனங்களாம் என்ன சொல்லுவாங்க, உனக்கு யாருன்னா தீமை பண்ணா தீமை பண்ணு, பரவாயில்ல, அது ஒன்றும் தப்பு இல்லைன்னுவாங்க. அதான் உலகம் சொல்றது. ஆனா இயேசு உடைய காரியங்க உபதேசம்லாம் வித்தியாசம். அவர் என்ன சொன்னாரு, உன்னை யாருன்னா பலவந்தம் பண்ணா, உனக்கு தீமை பண்ணா நீ தீமை செய்யக்கூடாது, தீமை செய்வதற்கு நீ நன்மை தான் செய்யணும்னு ஒரு உபதேசம் கொடுத்தாரு. அதான் இது அர்த்தம். உன்னை
ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால், பலவந்தம் பண்ண வேண்டிய வேலையே இல்லை, அது ஒரு தீமையான காரியம். பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. அதாவது விட்டு கொடு, தீமையோடு எதிர்த்து நிற்காத. இதுதான் இயேசுடைய உபதேசம். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். பாருங்க, நம்ம வீட்டில் கூட கணவன் மனைவிக்குள்ள கூட வீட்டாருக்குள்ள கூட அப்பப்போ பிரச்சனைங்க சண்டைங்கெல்லாம் வருது. இது காரணம் என்னன்னா, ஏதாவது ஒரு காரியம் சொன்னா எதிர்த்து நிற்குது, தீமையோடு எதிர்த்து நிற்குது. நீ இப்படி சொன்னா நான் அப்படி செய்வேன், நீ இப்படி பண்ணா நான் அப்படின்னாக்க என்ன பண்ணும்? குடும்பத்துல சமாதானமே இருக்காது, சண்டை தான் வரும். நீங்க வீட்லேயோ வேலை செய்ய ஸ்தலத்திலையோ நீ எங்க போனாலும் யாரு போனாலும் இயேசுக்கு சொல்ற இந்த உபதேசத்தை நீ கடைபிடித்து பாரு, ஆசீர்வாதமா சமாதானமா இருப்ப. அவர் என்ன சொல்றாரு? பலவந்தம் பண்ணா, உனக்கு தீமை பண்ணா தீமைக்கு தீமை செய்யாத, தீமைக்கு பதிலாக நன்மை செய்கின்றார். இதுதான் இயேசுனுடைய உபதேசம். இது நம்ம கடைப்பிடிப்போமானா நம்ம இருக்கிற இடத்துல, வீட்டில், வேலை செய்ய ஸ்தலத்துல எங்க போனா ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக அப்போஸ்தலர் 8:26, வனாந்தர மார்க்கமாய் போ. பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமில் இருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போ என்றார். இந்த பிலிப்புன்றது யாருன்னா, பிலிப்பு ஒரு நல்ல கர்த்தருடைய ஒரு சுவிசேஷங்க மாதிரி. ஆக்சுவலா அவர் எதுக்காக அழைச்சாங்கன்னா, பந்தி விசாரிக்கிறதுக்கு, சாகாரம் பங்குறதுக்கு தான் அவரை சேர்ந்துக்கினாங்க. அது கூட அவங்க அந்த நாட்டில் சும்மா செலக்ட் பண்ணல, நல்ல ஜோம் பண்ணி உபாசம் பண்ணி தான் செலக்ட் பண்ணுவாங்க, பண்ணியிருந்தாங்க. அந்த 7 பேர்ல இவர் ஒருத்தர். ஆனா இவர் நல்லா கத்தருக்கா பயங்கரமா ஊழியம் செய்ய ஆரம்பிச்சார். கத்தர் அவர் வல்லமையா பயன்படுத்தினார். இப்போ பாருங்க, உன்னை எது ஒரு சின்ன வேலைக்கு ஒன்று வச்சிருந்தாலும் பரவாயில்ல, நீ கத்தருக்கு உண்மையாயிரு, கண்டிப்பா கத்தனை உயர்த்துவார். உன்னை கத்தர் கண்டிப்பா உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த பிலிப்பு என்ன சொல்றாருன்னா, நீ பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்த மார்க்கமாய் போன்னு சொல்றாரு. உடனே கீழ்ப்படிஞ்சாங்க. கீழ்ப்படிஞ்சது மட்டும் இல்ல, ஓகேன்னு சொல்ல நினைச்சாரா என்னவோ, ஆவியானவரே எட்டு போய் வனாந்தர மார்க்கமா எட்டு விட்டார். நம்ம யோசிப்போம், என்னடா எனக்கு எப்ப பாரு இந்த வனாந்தரமான மார்க்கமாகுது. வனாந்தரம் என்னன்னா, தண்ணியும் இருக்காது, ஒண்ணுமே இருக்காது, சாப்பிட்றதுக்கு ஒண்ணுமே கிடைக்காது. அதுதான் வனாந்தரமான மார்க்கம். இந்த வனாந்தர மார்க்கமா போக சொல்லி கர்த்தர் ஆவியானவர் அனுப்பிச்சு வச்சாலும் அவன் நான் போவே மாட்டேன். நான் ஏன் போனோம்? நான் இனத்துக்கு போனோம்? வனாந்தத்துக்கு ஏன் போனோன்னு யோசிக்கவே இல்லை. கர்த்தருக்கு உபயோக பண்ண கீழ்ப்படிஞ்சான். கர்த்தர் அவனை கொண்டு போனதுனால என்ன நடந்ததுன்னா, போகும்போது அங்கே ஒரு காந்தேக மந்திரனுடைய ஆள் என்ன பண்ணுறாருன்னா, ரதத்தில் போயிட்டு தேவனை வணங்கிட்டு திருப்பி வரான். வரும்போது கிட்ட போய் கேட்குறான். அவன் என்ன வரும்போது சும்மா வரல, என்ன பண்ணுறான்னா, அந்த வேதத்தில் உள்ள ஏசையா தீர்க்கதரிசி புத்தகத்தை படிச்சுன்னு போகிறான். அவன் புரியுதோ புரியல, படிச்சுன்னு போயினே இருக்கிறான். உடனே நேராக போய் பிலிப்பு என்ன கேட்டேன், ஏன்பா நீங்கள் படிக்கிறீங்களே, உங்களுக்கு இது புரியுதான்னு கேட்டான். நான் சொன்னாதான் எனக்கு புரியும். எனக்கு எப்படி புரியும்னா, உடனே நீ என் பக்கத்தில் உட்காந்துக்கோ, ரத்தத்தில் உட்காந்துட்டான். உட்காந்துட்டா இந்த பிலிப்பு அவன் எதை படிக்கிறாருன்னா, இயேசு சொன்ன, அதாவது தீர்க்க தரிசனமா இயேசுவை பற்றி சொல்லப்பட்ட அந்த வசனம், அந்த வசனத்தை பற்றி தான் படிக்கிறான். அதை வச்சு இது இயேசு எப்படி ரட்சிப்பார்ன்றதை பற்றி என்ன பண்ணாரு, நல்ல ஒரு உபதேசம் அழகா அருமையா சொன்னார். அப்போ சொன்னப்பதான் இதுதான் ஏசாயா தீர்க்கதரிசனம் எழுதியிருக்குது. ஏசாயா தீர்க்கதரிசனம் தான் இயேசு பிறக்கிற பற்றி தீர்க்க தரிசனம், அவர் சிலுவில் அறையப்படுற தீர்க்க தரிசனம், மாதிரி சிலுவில் மறைஞ்ச ரத்தம் செத்துறது, அதனால வர்ற பாவம் மன்னிப்பு, எல்லாத்தையும் பற்றி ஏசாயா தீர்க்கதரிசி தான் எழுதியிருக்கார். அதை அவர் படிக்கும்போது அவர் விளக்கி சொன்ன போது அவர் உடனே சொன்னாரு, சரி நான் இயேசுவை ஏற்றுக்கொள்றேன்னாரு. அப்படின்னா நான் ஞானஸ்நானத்தை பற்றி சொல்லிட்டார். அதனால சரி நான் ஆயத்தமாக இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், நான் ஞானஸ்நானம் எடுக்கலாமான்னு சொன்னார். பார்த்தா நீ மனப்பூர்வமா விசுவாசத்தா தடை இல்லைன்னு சொன்னார். பார்த்தாங்க தண்ணி இருக்குது. தண்ணி இருந்த உடனே இறங்கினாங்க. போய் அந்த தண்ணியில முழுக்கி ஞானஸ்நானம் கொடுத்தாரு. கொடுத்துதான் அவர் போய் ரத்தத்தில் உட்காந்தாரு. பார்க்குறாரு, ஒரு ஆளே அட்ரஸ் இல்லை. யாரு? இந்த பிலிப்பு. ஆவியானவர் எங்கேயோ எடுத்துன்னு போயிட்டார். பாருங்க, எந்த பிரதிபலனும் காணிக்க கொடுப்பாரா, இது கொடுப்பாரா, அதெல்லாம் எதிர்பார்க்கல. ஆண்டவர் போனா போறாரு, எங்கன்னா இட்டு போனா அப்படியே போயிட்டார். தான் உண்மையான ஒரு ஊழியக்காரர். நம்ம கூட ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும்,
வனாந்தர மார்க்கமா போச்சொன்னாலும், கஷ்டமான பாதையா இருந்தாலும் போனாலும் அந்த இடத்துல கர்த்தர் நம்ம வல்லமையா பயன்படுத்துவார். வல்லமையா பயன்படுத்த மட்டும் இல்ல, அந்த நல்ல பெரிய அதிகாரி ஒரு ரட்சிப்புள்ள வந்து ஞான ஸ்நானம் எடுக்கிற அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதிச்சார். அதனால நீங்க கூட கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துப்பாங்க. கர்த்தர் எங்க போச்சாலும் ஐ எம் ரெடி டு கோன்னு சொல்லுங்க. போறதுக்கு ரெடியாங்க. நீங்க போக சொல்ற இடத்துக்கு நான் போறேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எனக்கு இது வேணும் ஆண்டவரே, அது வேணும் ஆண்டவரே, இப்படி ஜெபிக்கிறத காட்டிலும் உங்க கரத்தில் நான் பயன்படுத்தணும். நீங்க வனாந்தர மார்க்கமா போக சொன்னாலும் நான் போறதுக்கு ரெடியா இருக்கிறேன்னு சொல்லி பாருங்க. கர்த்தர் ஆசீர்வாதமா உங்களை பயன்படுத்துவார். கர்த்தர் நாம் ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக மார்க்கு 16:15. பின்பு அவர் அவளை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். இது வந்து இயேசு கடைசியில அவர் வந்து மரித்து, அதாவது சிலுவையில் அறியப்பட்டு ரத்தம் சிந்தி மரித்து உயிரோடு எழுந்த பிறகு அவர் என்ன பண்ணார்னா கொடுத்த ஒரு கட்டளை, ராஜரீகமான ஒரு கட்டளை. அதான் இது. என்ன சொல்றாரு, நீங்க உலகெங்கும் போகணும், போயிட்டு சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்க. சுவிசேஷனா என்னன்னா, இயேசு நமக்காக நம்ம எல்லாம் பாவிங்க, யாரும் பாவம் செய்யாது ஒன்று எல்லாம் பாவிங்க, இந்த பாவத்துக்காக நம்முடைய பாவத்துக்காக இயேசு சிலுவையில் அறையப்பட்டாரு. அடுத்தது அவர் சிலுவையில் அறைக்கப்பட்டு சிந்தின ரத்தத்தினால நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும். நம்ம பாவின்னு ஒப்புக்கொள்ளும் போது பாவ மன்னிப்பு தருகிறாரு. அடுத்தபடி என்ன நடக்கும்னு சொன்னா, பாவ மன்னிப்பு கொடுத்து என்ன பண்ணுவாரு, அவருடைய பிள்ளையாய் கர்த்தர் நம்ம மாற்றுவாரு. இதுதான் சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தை நம்ம எல்லாருக்கும் போய் சொல்லணும்னு நினைக்கிறார். முதல்ல நம்ம ரட்சிக்கப்பட்டுக்கணும், அதுதான் முக்கியம். நம்ம ரட்சிக்கப்பட்டிருந்தா கண்டிப்பா அந்த சமாதானம் நமக்கு வரும். நம்ம பாவம் மன்னிக்கப்பட்டு நிச்சயம் இருந்தா அந்த சமாதானம் நமக்கு வர்றது மட்டும் இல்ல, நம்ம கண்டிப்பா மற்றவர்களுக்கு போய் சொல்லணும்னு கர்த்தர் போங்க. இயேசு சொன்ன கட்டளை நம்ம கீழ்ப்படியும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நாம் ஸ்தோத்திரம். நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசிதான பரம்பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறேன் ஐயா. வேதத்துல போ என்று எங்கெங்க சொன்னாங்கன்றது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம்ப்பா. அதை கீழ்ப்படித்து நாங்கள் எத்தனை கர்த்தர் பிள்ளைகள் போ சொன்ன இடத்துக்கெல்லாம் போனாங்கப்பா. அது வனாந்தரமா போச்சோன்னாலும் போனாங்க, 1 மைலுக்கு வர சொல்லி கூப்பிட்டா 2 மைல் போச்சோன்னாலும் அப்படியும் போனாங்க. ஆண்டவரே நம்ம சோத்திரிக்கிற ஐயா. போச்சோன்ன இடத்துக்கெல்லாம் போன பொழுது ஆண்டவரே ஆசீர்வாதமாக நீங்கள் நடத்துனீங்க. அதற்காக சோத்திரிக்கிற ஐயா. அது மட்டும் இல்லை, கீழ்ப்படிந்து ஆண்டவரே சுவிசேஷத்தை பிரசங்கிங்கன்னு சொன்னீங்கப்பா. இது ஒவ்வொரு கர்த்தர் பிள்ளைகளும் முதல்ல மனம் திரும்பி ரட்சிக்கப்படணும், பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளணும். அதோட கூட மற்றவர்களுக்கு போய் அறிவிக்கிற ஒரு ஆண்டவரே அந்த பாக்கியத்தை தந்து பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த வனாந்தர மார்க்கமானாலும் போர்த்து நாங்கள் தயாராக இருக்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே பிடிப்பை போல எங்களையும் பயன்படுத்துங்க. ஆண்டவரே நீங்கள் சொன்ன கட்டைகளுக்கு நான் கீழ்ப்படியும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே நாமத்தை மைப்படுத்தி கொள்ளுங்க. இந்த வேளையில யார் யார் ஆண்டவரே இந்த பாவ மன்னிப்பு நிச்சயம் இன்னும் பெற்றுக்கொள்ளையோ அவளுக்கு இந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை தாங்க. யார் யார் ஊழியத்துக்கு போகிறதுக்கு ரெடின்றவங்களோ அவங்க உடனடியாக எடுத்து பயன்படுத்துங்க. ஆசீர்வாதமாக நடத்துங்க. எனக்கு பலம் இல்லையே, நான் என்ன பண்ணுவேன்னு யோசிக்கிறவங்களுக்கு நீங்கள் பலம் கொடுத்து அனுப்ப வல்லமல்லவளாக இருக்கிறீங்கப்பா. அதற்காக நம்ம நன்றியோடு துதிக்க ராஜா சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே எங்களையும் இந்த தாவே இந்த கருத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. யார் யார் என்னென்ன வியாதியில் வேதனையில் துன்பத்தில் இருந்தாலும் அவள் வியாதியிலிருந்து துன்பத்திலிருந்து பிரச்சனையிலிருந்து கடன் தொழிலிருந்து விடுதலை தாங்க. என்ன தேவையில் இருந்தாலும் தேவையை சந்தித்திடலாம். கோர்ட்டு கேஸ் இருந்தாலும் கோர்ட்டு கேஸிலிருந்து கொடுக்க பிள்ளைகளை விடுதலை ஆக்குங்க. ஆண்டவரே திருமணத்துக்காக காத்திருக்கிற வாலி பிள்ளைகளுக்கு ஏற்ற துணைகளை தாங்க. கர்ப்பத்தின் கனிக்காய் காத்திருக்கிற மக்களுக்கு கர்ப்ப கனியை தாங்கப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு நீட் எக்ஸாமுக்கு ரெடியாகிற மக்களுக்கு உதவி செய்யுங்க. வெற்றியை ஜெயித்து தாங்க. அற்புதம் செய்யுங்க. தேவையை சந்தித்தலாம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். God bless you.